முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே கௌரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः ஷృణயாம தேவாः பத்ரம் பஷ்யமாக்ஷர்பியஜத்ராः ஸ்திரைரங்குஷ்டவாகும் சனோபிः யசேம தேவஹிதம் யதாயுது. இந்திரவృద్ధஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி ந ப்ருகஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நேற்று சீதா, அதாவது இன்னைக்கு சீதா உபனிஷத்தில் 5வது மந்திரம் பார்க்க போகிறோம். நேற்று சீதா அப்படிங்கிற வார்த்தைக்கு ச ஈ தா. ச வந்து சத்தியம் அமிர்தம், ஈ வந்து ஐகான்சியஸ். அது பாருங்கள், அதிலே சத்து சித்து ஆனந்து வருது. ச ஈ தால சத்து சித்து ஆனந்தம். ஆனந்தங்கிறது பிரகாசம், வெளிச்சம். இது ஒரு அதிசயம்தான். ஒரு வசீகரம் எதனால்? ஒரு வெளிச்சம் இருந்தால் அங்கே வசீகரம் வருது. அப்படி தானே? இருட்டாக இருக்கிறவங்களே யாரும் பார்க்குறதில்ல. ஒரு வெளிச்சமாக இருக்காங்க, பளிச்சுன்னு இருக்காங்கன்னா அவங்கள பார்க்குறாங்க. அதுதானே வசீகரம். அதுக்காக லைட்டு நிறைய போடுறாங்க. ஒரு விளம்பரத்தை நல்லா பண்ணால் லைட்டை நிறையா போட்டு விட்ருவோம். அப்போ தாங்கிறது வெளிச்சம். இதுதான் ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு. ஈங்கிறது ஐகான்சியஸ், அது வந்து சித்து. சாங்கிறது சத்தியம் அமிர்தம். அதுலேயே சீதாங்கிற வார்த்தையிலே சத்தியம் ஞானம் பிரகாசம் அப்படிங்கிற அர்த்தம் வருது. இப்போது அந்த வார்த்தையில் 3 சிறப்பு என்னன்னா, வைராஜக பிரஸ்தரக ஸ்மிருதக. அவள் வந்து மனமாக இருக்கிறாள். யார்? சீதா பரம்பொருளுடைய மனமாக இருக்கிறாள். அம்பாள், சீதா, லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லாம் ஒன்று தான். அது என்ன பண்ணுறாங்க? டிவைட் பண்ணி ரூல் பண்ணுறாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு அதை வேலை பார்க்குறாங்க. எல்லாம் ஒரு சக்தி தான். அப்படி பார்க்கும்போது வைராஜக அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரம்மசக்தி, பிரம்மத்தினிடமிருந்து தோன்றியவள். எல்லாரும் பிரம்மத்திட்டேருந்து தான் தோன்றியிருக்கோம், ஆனால் டைரெக்டாக தோன்றினோம். முதல்ல தோன்றியவள். சுவாமி சங்கல்பம் பண்ணோன்னே வெளிப்படுறா. சங்கல்பம் எங்கே நடக்கும்? மனசில் தானே நடக்கும். சுவாமி சங்கல்பம் செய்தார்னா மனம் இல்லாமல் எப்படி சங்கல்பம் நடக்கும்? இல்லையா? அப்போ அந்த மனமாக இருக்கிறவள், சூக்ஷ்ம உடம்பாக இருக்கிறவள் சீதா, சக்தி, மாயா, மனம். ஒரு அர்த்தமாக ஸ்மிருதிங்கிற வார்த்தைக்கு ஸ்மிருதா, இல்லை ஸ்மிருதிங்கிற வார்த்தைக்கு ஸ்மிருதகங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம். பிரஸ்தரம்னா அவள் இன்ஃபினிட்டிவ். அவளை அளவிடவே முடியாது. பிரிஞ்சுட்டே போகிறாள். நிறைய கேலக்ஸி, என்னது மில்கி வே, சன் ஃபேமிலின்னு அப்படியே இப்போ சோலார் சிஸ்டம்னு அப்படியே விரிஞ்சிக்கிட்டே போகுது. எந்த சயின்டிஸ்ட்டும் முடிவெடுக்க முடியல. அவன் ஒருத்தவனும் முடிவுக்கு வர முடியாது. ஏன்னா மாயை போய் ஆராய்ச்சி பண்ணுறதுல நம்ம ரிஷிகள் அதை பார்த்துட்டு தான் அவள் வந்து இன்ஃபினிட்டிவ்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. புரியுதா? அவங்க வந்து ரிஷிகள் உடம்பை பற்றி பேசுகிறதே கிடையாது. உயிர் பற்றி தான் பேசுகிறான். உயிருக்காக தான் உடம்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உயிருக்காக தான் ஜகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ரிஷிகள் சொல்கிறேன். ஏன்னா உயிரை பற்றி பேசுகிறதுக்கு உலகத்தில் இந்தியாவை தவிர வேறு எங்கேயும் வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு மதம் பேசுதுன்னா அது இங்கேருந்து இந்த சூக்ஷ்மத்தை அறிந்தவர்கள் சிஷ்யர்களாக இருந்து இங்கே கற்றுக்கிட்டு போனவங்க தான். அது புத்தராக இருக்கட்டும், மகாவீரராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். பார்த்திங்கன்னா அடுத்த வைராஜகங்கிற வார்த்தை தான். வைராஜகங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம். முதல்ல மனமாக அந்த பிரம்மத்திடமிருந்து வந்தவள்னு ஒரு அர்த்தம் கொடுத்தாலும், நிழல்னு ஒரு அர்த்தம் கொடுக்குது. யாருடைய நிழல்? பிரம்மத்தோடைய நிழல். பிரம்மத்தினுடைய நிழல் பிரம்மத்திலிருந்து வரல, பிரம்மத்தால் வந்திருக்கு. இல்லையா? பிரம்மத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. நிழல் அடித்தா பிரம்மத்துக்கு அடி வாங்குமா? அடி வாங்காது. நிழலை கிழிச்சு போட்டால் பிரம்மம் கிழிக்கப்படுமான்னு கிழிக்கப்படாது.
ஆனால் பிரம்மம் இல்லாமல் நிழல் கிடையாது. அதுக்கு ஆதாரமாக இருக்குது. ஒரு சத்து இருந்தால் தான் ஒரு மித்து இருக்கும். இன்னொன்று வெளிச்சம்னு சொல்கிறோம் இல்லையா, மூணாவது வார்த்தை தாக்கு வெளிச்சம்னு சொல்கிறோம். அது பிரபா. பிரபானா என்னது? சூரியன், சூரிய பிரபை. சூரியன் அக்னி, அக்னியுடைய வெளிச்சம் யார்? அம்பாள். அச்சிராதி மார்க்கத்தில் மேலே போகிறவங்களுக்கு நம்மளுடைய நாடிகளும் அந்த அக்னி பஞ்சாக்னி பார்த்தோம் இல்லையா, அக்னிஹோத்திரம் பார்த்தோம் இல்லையா, அதில் நம்மளுடைய நாடிகளும் அந்த சூரியனுடைய நாடிகளும் ஒரு பாயிண்டில் பொருந்துது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இதெல்லாம் வைராஜகை பற்றி நேற்று பேசிட்டு இன்றைக்கி இந்த ஈகாரம் மட்டும் தனியாக பேசுது. ஈகாரங்கிறது என்ன? ஐகான்சியஸ், இல்லுஷன், மாயை, நான். இந்த நான் சொல்லும்போதெல்லாம் என்னது? அகம்பிரம்மாஸ்மிங்கிற அர்த்தம் இருக்கணும். அகம்பிரம்மாஸ்மின்னு நான் உணர்ந்த வரைக்கும் அடியே இன்றைக்கி வரைக்கும் அகம்பிரம்மாஸ்மின்னு நான் 27-28 வருஷமாக உணர்ந்துட்டு தான் இருக்கேன். ஆனால் எப்படி உணர்றேன்னா, நமக்குள்ளே ஒரு பவர்ஃபுல் சக்தி இருக்குது. எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நான் சின்ன வயசில் நிறைய கேட்டிருக்கேன். நீங்கள் என்னமோ இது தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க. அடியேன் சின்ன வயசில் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மகத்தான சக்தி இருக்குது, அதை வெளிக்கொண்டு வா. அதெல்லாம் யாருன்னா அச்சீவர்ஸ்கிட்ட அதை பேசுவாங்க. அச்சீவர்ஸ் லைஃப் ஹிஸ்டரி நீங்கள் படிச்சிங்கன்னா, சின்ன ஃபீல்டாக இருக்கட்டும், பெரிய ஃபீல்டாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், வாலிபாலாக இருக்கட்டும், பேஸ்கெட் பாலாக இருக்கட்டும், கபடியாக இருக்கட்டும், எந்த அச்சீவர்ஸ்ன்னா நான் அந்த அவங்க லைஃப் ஹிஸ்டரி உடனே படிப்பேன், இல்லை சிரவணம் பண்ணுவேன், இல்லை பார்ப்பேன், தரிசனம் பண்ணுவேன். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரே ஒரு ஃபார்முலா ஸ்ட்ராங்காக வரும். சின்ன வயசுலேருந்து எனக்கு இது தோணுச்சின்னு சொல்லுவாங்க. முதல் பாயிண்ட் இந்த வார்த்தை வரும், லைன் வரும். இது ஒரு ரெகுலராக எல்லா சாதனையாளருக்கு கையிலையும் வரும். அதே மாதிரி அவங்க போராட்டத்தில் எத்தனை தடைகளை தாண்டி வந்தேங்கிறதையும் கரெக்டாக சொல்லுவாங்க. சொல்கிறாங்க, புரியுதா? இப்போ இந்த ஐகான்சியஸ் வந்து நான் செய்தேன், நான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன எனக்கு உணர்ந்தது, நான் அடியேன் உணர்ந்தது, ஏன் அதில் நான் நின்னேன், அதை சிந்தித்தேன் அப்படின்னு கேட்டால், அது சுயம் ஜோதிகி அனந்த சக்திக்குங்கிற அர்த்தத்தோடு அந்த அகம் பிரம்மாஸ்மியை நான் உணர்ந்தேன். புரியுதா சொல்கிறது? சுயம் ஜோதிகி அனந்த சக்திக்குன்னு இப்போ தான் வார்த்தை வருது. இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் சுயம் ஜோதிகி அனந்த சக்திக்குங்கிறத நீங்கள் மந்திரங்களாக நமக்கு பார்க்குறோம். ஆனால் எப்போயெல்லாம் வந்து உங்களுக்குள்ள ஒரு மகத்து இருக்குது, அது வெளிப்பட்டால் விஸ்வரூபம் எடுத்தால் பெருசாக சாதனை பண்ணலாம், அதை நீ கண்டுபிடி, அதை வந்து நீ வளர்த்துவா, அதுக்கு வந்து உணவு கொடு. இப்போ தான் தெரியுது அது அக்னி, அதுக்கு பிராணசக்தியை கொடுக்கணும். அந்த பிராணசக்தி ஏன் பூஜையோ வேத விசாரமோ தியானமோ அப்படி சொல்கிறோம். இந்த பூஜை சொல்கிறது என்ன? இந்த பாயிண்ட்டை அகம் ஜோதிகி சுயம் ஜோதிகி அகம் ஜோதினாலும் ஒன்று தான். சுயம் ஜோதிகி அனந்த சக்திங்கிற வார்த்தையை வந்து அப்படி தான் அடியன் பூரணமாக உணர்ந்த. அதை எப்படி வளர்க்கணுமோ அப்படியெல்லாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து வந்தேன். மிக முக்கியமான காரணம் இந்த சாதனையாளர்கள் லைஃப் ஹிஸ்டரியை அனலைஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இறைவனை சிந்திக்கிறது. இந்த 2 விஷயம் லைஃப் ஃபுல்லாக இன்றைக்கி வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து நடக்கும். இப்போ இந்த பூலோகத்திலேருந்து பூகு புவக சுவகங்கிற இந்த 3 லோகம் போகிறவங்க ஒன்று ஜபயோகமோ இல்லை பூஜையோ இல்லை யாகமோ இல்லை அன்னதானமோ இல்லை பாத யாத்திரையோ இல்லை உழவாரப்பணியோ திருப்பணியோ இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு அந்த கதவு திறக்கும். இந்த 3 லோகத்தினுடைய கதவு திறக்கும். அதனால் என்ன கிடைக்குதுன்னா, சாலோகம் கிடைக்கும், சாமீபியம் கிடைக்கும். இது வரைக்கும் சாலோகம், சாமீபியம், சாரூபம், சாயுஜ்யம் பேசியிருக்கேன். ஒரு அடுத்த லெவலில் பேசுகிறேன். இன்றைக்கி பேசுகிறது ஒரு அடுத்த லெவலில் பேசுகிறேன். இந்த பூஜையோ ஜபமோ யாகமோ அன்னதானமோ தானமோ தர்மமோ எல்லாமே குருவை கொடுக்கறது. குருவை நீ தேடலை, நான் இதிலே இருக்கேன், இடையில் போயிட்டேன்னா கூட உனக்கு பூகு புவக சுவகங்கிற 3 லோகம் இருக்குது. ஒரு லோகத்திலேருந்து இன்னொரு லோகத்துக்கு அறிவும் ஆற்றலும் ஆனந்தமும் 100 மடங்கு மேன்மையானது. இப்போ பூலோகத்திலேருந்து புவர்லோகம் 100 மடங்கு அறிவு ஆற்றல் ஆனந்தம். 3 பாயிண்ட் வச்சுங்க. நிறைய இருக்குது, அதில் 3 சொல்கிறேன். அதே மாதிரி புவர்லோகம் ஸ்வர்லோகம் ஸ்வர்கலோகம் போகிறீங்களா, அங்கே அதே மாதிரி
அதை விட 100 மடங்கு அதுக்கு மேலே. இப்போ பூலேருந்து புவாலேருந்து அதுக்கு மேலே 100. அப்படி நம்ம வந்து போகும்போது ஸ்வர்க்கம் வரைக்கும் போயிட்டு இந்த ஸ்வர்க்கத்தில் என்ன கிடைக்கும்னா இகலோகத்தில் நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்க, ஆசைப்படுறீங்க அதெல்லாம் இந்த 3 லோகத்தில் நடக்கும். எவ்வளோ வருஷம்னா அது மன்வந்திர காலம் வரைக்கும் நடக்கும். கொஞ்ச நாள் போயிட்டு வரதில்லை. அதனால தான் மயங்கி கிடக்கிறேன். ஏன்னா நமக்கு அழிவு கிடையாது. நம்ம உடம்பு தான் மாறுதே தவிர உயிருக்கு அழிவு கிடையாது. அதனால என்ன பண்ணுது, ஏதாவது ஒரு லோகத்தில் என்னமோ பண்ணிட்டு கிடக்கு. புரியுதா? தான் எங்கே இருக்கோன்னே அது மறந்து போயிடும். ஏன் எத்தனையோ நீண்ட காலங்கள் அது அந்தந்த லோகத்தில் என்ன பண்ணுது, வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்குது. அங்கங்கே வெவ்வேறு பாடி. இப்போ தான் சொன்னாலே மண் உடம்பு தான் இப்போ நம்ம பூலோகத்தில். அப்புறம் என்னது இருக்குது, ஜல உடம்பு இருக்குது, அப்புறம் வாயு இருக்குது, அப்புறம் அக்னி இருக்குது, அப்புறம் வாயு இருக்குது, அப்புறம் ஆகாசங்கிற உடம்பு இருக்குது. இந்த உடம்பே இந்த லோகத்தில் கொண்டு போகுது. ஆனால் இது ரிட்டர்னபிள். 72 மன்வந்திரம், 72 சதுரயுகம் ஒரு மன்வந்திரம். 72 சதுரயுகங்கிறது ஒரு 60 லட்சம் வருஷம் பார்த்துருக்கோம். முன்னாடி பார்த்துருக்கோம் சதுர்லகம் கணக்கு போட்டு. முதல்ல இப்போ 4,32,32,000 வருஷம் கலியுகம்னு வச்சிங்களேன். அப்படியே டபுள் வந்து திரேதாயுகம், அதோட டபுள் வந்து துவாபரம், அதோட டபுள் வந்து அதெல்லாம் போட்டால் 60 லட்சம் வருஷம் வரும். 1 கோடினே வச்சுக்கணேன். 1 கோடி இன்ட்டு 72 இன்ட்டு 12 அவ்வளோ வருஷம் நீ இந்த லோகத்தில் இருக்கலாம். ஆனால் உனக்கு திரும்பவும் மத்திய லோகத்துக்கு புண்ணிய ஷீனே மத்திய லோகம். புண்ணியம் குறைஞ்சா மத்திய லோகம் இறங்கி ஆகணும். அப்போ நிலையான ஒரு மேன்மையானதுன்னா அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உபாசனாவை கையில் எடுக்கிறோம். அதாவது தியானம். இன்றைக்கி சொல்கிற பேச்சு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு மேன்மையான முடிவை எடுப்பீங்க. இன்றைக்கி நான் பேசுகிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இது வந்து ஒரு 100 ஆடியோவுக்கு சமம் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படியோ. இப்போ இந்த உபாசனா பிடிக்கிறீங்கல்ல, குரு வந்துடுவாங்க. நீங்கள் பக்தி யோகத்தில் இதுக்கு ஜபம் பண்ணுறதுக்கு, தான தர்மம் பண்ணுறதுக்கு, பூஜை பண்ணுறதுக்கு குரு அவசியம் இல்லை. இருந்தால் உத்தமம், இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. 3 லோகத்துக்கு உபாசனாவுக்கு கண்டிப்பாக குரு வேணும். குரு வந்து சொல்லக்கூடிய உபதேசம் வச்சு தான் நீ உட்கார முடியும். ஒன்று சித்தியாகும். உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, உங்களை கண்காணிப்பாங்க, உங்களை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, உங்களை வழி நடத்துவாங்க. நீ விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் அவர்கிட்ட சரணாகதி ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அவங்க சாதாரண பார்க்குற பார்வை கூட நம்மளை கண்டிக்கிற மாதிரி இருக்குது, நம்மளை திட்டுற மாதிரி இருக்குது, நம்மள்ட்ட அன்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்மளை கோச்சிக்கிற மாதிரி இருக்குது, அப்படி தோணும். அதெல்லாம் அவங்க யதார்த்தமாக தான் இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த உபாசனா வந்துட்டிங்கன்னா யார் உபாசனாங்கிறது தான் வனப்பிரஸ்தம், புரோமத்திங்கிறது தியானத்துக்கு வருது. இந்த தியானத்துக்கு வரும்போது இதை தான் வாரணாசின்னு சொல்கிறது. வாரணாசி காசி சேத்திரம், அபிமுக்தி சேத்திரம், அண்ணாமலை எல்லாம் புரோமத்தி தான். இந்த புரோமத்திக்கு உன்னுடைய மனம் வந்து பிராணன் வந்து இங்கே நிற்க ஆரம்பிச்சிச்சுன்னா, சித்த ஸ்வரூபத்துக்கு வந்துட்டீங்கன்னா உனக்கு மனித நிலையிலேருந்து நீ கீழே இறங்க மாட்டேன். அடுத்த பிறவி மனிதனோ தேவனாகவோ நீ என்னவாகிற, ஸ்திரமாகிற, நிரந்தரமாகுது. புரோமதிக்கு வந்தவன், தியானத்துக்கு வந்தவன், உபாசனைக்கு வந்தவன், அவனுக்கு மனித நிலையை விட கீழான பிறவி இல்லை. இது முக்கியமான பாயிண்ட்டு, மிக முக்கியமான பாயிண்ட்னா எல்லாருக்கும் பயம் இருக்கும். அடுத்து என்ன பிறவி போனால் எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போது இந்த முதல் லோகம் இருக்கு இல்லையா, சாலோகம் சாமீபியம். சாலோகம்னா குமரங்குன்றத்தில் குரோம்பேட்டையில் பிறக்கிறது, இல்லை குரோம்பேட்டையில் வாசம் செய்கிறது. சாமீபியம்னா 5 நிமிஷத்தில் அவரை பார்க்குறது, தரிசனம் பண்ணுறது. அருகில் இருக்கீங்க, நித்திய தரிசனம் கூட வச்சுக்கலாம். ஆனால் சாரூப்புங்கிறது என்னென்னா ருத்ராட்சம் கழுத்தில் ஏறுறது, அவங்கள பார்த்தா முருகன் மாதிரி இருக்கிறது, அவங்களுடைய பேச்சு நடவடிக்கை, அது சாரூபம். இந்த முதல் 2 லோகம் இருக்கு இல்லையா, சாலோகம் சாமீபியம்னு சொன்னோம் இல்லையா, அந்த லோகம் அதுவும் ரிட்டர்னபிள் தான். இந்த பூஜையினால், யாகத்தினால, உழவார பணினால், திருப்பணினால், பாத யாத்திரையினால், தான தர்மத்தினால் கிடைக்குது. அதுக்கு மேலே நீங்கள் உபாசனா போனீங்கன்னா
உபாசனால தான் மகக ஜனக தபகங்கிற சத்தியலோகம். சத்தியலோகங்கிறது வந்து நீங்கள் அம்பாவை வழிபட்டால் மணி தீபம், சிவனை வழிபட்டால் கைலாயம், பெருமாளை வழிபட்டால் வைகுண்டம், எல்லாம் இந்த சத்தியலோகம்தான். ஆச்சா, இதுவும் நீங்கள் அங்கே போகலாம். இங்கே என்ன கிடைக்குன்னா தேவநிலைக்கு போகலாம். அங்கே வந்து இந்த இகலோக இன்பம் உங்களுக்கு பிடிக்காது. அந்த பரபிரம்ம ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும், சூக்ஷ்மமாக இருக்கும். இப்போ தியானத்தில் ஒரு அமைதியும் ஒரு ஆனந்தமும் இருக்குல்ல, அங்கே விஷயபோகங்கள் வேண்டாம், ரொம்ப உருவசிலாம் வேண்டாம், மாட மாளிகை கூட கோபுரம் 25 கிலோ தங்கம் அதெல்லாம் வேண்டாம். அவனுக்கு ஆனந்தம் வந்து உபாசனால் போகிறதுனால அமைதியும் ஆனந்தமும் அருளும் ஆசீர்வாதத்தையும் நல்லா பூரணமாக அனுபவிச்சுட்டே இருக்கிற ஒரு தருணம், ஆனந்தமயம். இப்போ அங்கே என்ன சிறப்புன்னா, இது உபாசனாவால் கிடைக்கும், தியானத்தினால கிடைக்கிறது. தியானத்துக்கு போனோம்னா இங்கே கீழே நீங்கள் பக்தி இருக்கணும், இந்த கர்மா இருக்கணும், கர்மா தாண்டி தான் தியானத்துக்கு போகிறீங்க. தியானத்துக்கு போகிறதுல இந்த சாரூப நிலை கிடைக்குது. சாரூப நிலை அவங்கள பார்த்தாலே முருகன் மாதிரி இருக்கும். பேச்சு, செயல்பாடுகள், நடவடிக்கை எல்லாம் பேச்சு மனசா வாச்சா கர்மனால் அவங்களுடைய அந்த அந்த கடவுள் வெளிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து வெளிப்படுவாங்க. அது சாரூபம். அங்கே வந்து அவன் சர்வஜ்ய நிலை அடைகிறான், சர்வஜ்ய நிலை அடைகிறான், சர்வசித்தி நிலை அடைகிறான், தேவநிலை அடைகிறான். 3 நிலைகள். அது திரும்ப தேவையில்லை, அங்கேயே இருப்போம், லோகத்தில் வசிக்கலாம். அந்த லோகத்தில் சுவாமி கூட திருவடின்னு கேட்குறோம்ல, அது சாயுஜ்யன்னு தான் பிரம்மஸ்வரூபம். அது வந்து ஞானத்தினால் கிடைக்கிது, குரு உபதேசத்தினால. சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி குருவையே கடவுளாக தியானம் பண்ணி அவங்க நாமத்தை சொல்லி கை கட்டி வாய்ப்புத்தி சேவா, குரு சேவா செய்து பரோபகார்த்தம் செய்து அறிவை பரோபகார்த்தமாக மாற்றி அடையக்கூடிய ஒரு நிலை தான் பிரம்மஸ்வரூபம். இப்போ கர்மா, உபாசனா, அதாவது கிரியா, உபாசனா, அப்புறம் ஞானம், விசாரம், தியானம். ஞானத்தில் என்ன இருக்குது? விசாரமும் தியானம் தானே. இந்த ஒரு நிலை இருக்குது. இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ கர்மாவுக்கு என்ன பலன், உபாசனாவுக்கு என்ன பலன், வித்யாவுக்கு என்ன பலன், ஞானத்துக்கு என்ன பலன், விசாரம், தியானம். இப்போது சாலோகம், சாமீபியம் ரிட்டர்னபிள். இது ஜபத்தினால் போகிறோம் வச்சுங்க. உபாசனா வந்து சாருபியம், சர்வஜ்ய நிலை, சர்வசித்தி, தேவதா நிலை. சாயுஜ்யம் தான் பிரம்மஸ்வரூபம்னு சொன்னோமா. ஆச்சா, இது எப்போ நடக்கும்? வனப்பிரசம் பண்ணி சொன்ன சில பேர் வந்து எல்லாத்தையும் 50 வயசானால் விட்டு தொலைச்சிட்டு பொறுப்புகளை விட்டுட்டு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும்னா நீங்கள் என்ன இவ்வளோ நாள் கற்றுக்கிட்டீங்க, என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மட சாம்பிராணி மாதிரி பதில் சொல்கிறீங்க. எப்படி இருக்குன்னா, ஒன்று சரணாகதி ஆகணும். வனப்பிரசம்னா என்னங்கிறத முதல்ல புரிஞ்சுங்க. வனப்பிரசம்னா இங்கேருந்து நான் காசிக்கு போகிறேன், இமயமலைக்கு போகிறேன்னா ஒரு 500 வருஷத்துக்கு தங்கம், பணம், வைரம், வைடூரியம்லாம் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஒரு 500 வருஷத்துக்கு சாப்பாடு மூட்டையை கட்டிக்கிட்டு தலையில் அதுக்கு நீ போகவே வேண்டாமே. அது அல்ல. நீங்கள் இறைவனை அடையணும்னா சரணாகதி ஆகணும். முதல் பாயிண்ட்டு சரணாகதி. வனப்பிரசம்னா என்னான்னு தெரிஞ்சுங்க. முதல் பாயிண்ட்டு சரணாகதி. சரணாகதினா என்ன? என்னுடைய வாழ்க்கையுடைய நல்லதோ கெட்டதோ நீ தான் என்னை காப்பாற்றணுங்கிறது. நான் இப்போ நீங்கள் அந்த அறிவு உள்ள குரு உள்ள சிஷ்யர்கள் முமுட்சுவாக இருக்காங்க பாருங்கள், அவங்க இங்கேருந்து இமயமலைக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வேஷ்டி, ஒரு துண்டு கட்டியிருக்கிறது அல்லாமல், ஒரு கௌப்பீனம், ஒரு குச்சி. சில பேர் அந்த கை கூட இது கூட வச்சுக்கிறது இல்லை, அந்த கோப்பையை கூட வச்சுக்கிறது இல்லை, கையிலே வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு போகிறாங்க. இடையில பணம் யார் கொடுப்பா, எங்கே சாப்பிடுவோம், எங்கே தங்குவோம், எதுவும் தெரியாது. உங்களுடைய இந்த லௌகிக புத்திலாம் அங்கே வேலை செய்யாது. அந்த மாதிரி உள்ளவங்க மோட்சமே கேட்காதீங்க, இப்போயே ஏந்து போயிடுங்க. 50 வருஷத்துக்கு மூட்டையை கட்டிக்கிட்டு நான் வந்து காசிக்கு போகிறேன், காசிக்கு போகிறேன்னு 5 மூட்டையில் பின்னாடி 10 கண்டெய்னர் வருது. என்னன்னு கேட்டால் எல்லாம் அதில் சாப்பாடு இருக்குது, அதில் ரசம் இருக்குது, அதில் மோர் இருக்குது. நீ எங்கே போகிற? அங்கே போய் காசியை கெடுக்கிறதுக்கா? அது அல்ல. வனப்பிரசம்னா அடியன் கூட சன்னியாசத்தை நான் வந்து தூண்டலை.
சந்நியாசத்தில் எனக்கு அடியானுக்கு உடன்பாடும் இல்லை. சந்நியாசங்கிறது ஒரு உன்னத நிலை, இறைநிலை. அது தானாக நடந்தால் உண்டு, நடந்தால் நல்லது, நடக்காட்டி ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த காவி பேரை கெடுக்க வேண்டாம். நீ வனப்பிரசங்கிறது இருந்தால் ரிகர்சல் தான், சந்நியாசத்துக்கான ரிகர்சல். அங்கே என்ன நடக்கணும்னா ஏகாந்தம், சரணாகதி. நீ எனக்கு எங்கே சாப்பாடு கிடைக்கும், அடுத்த ஹோட்டல் எங்கே இருக்கு, மேப்பில் பார்க்குறது, ஜிபிஎஸ்ஸு பார்க்குறது, செல்லை எடுத்துன்னு போகிறதுலாம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, அவங்கெல்லாம் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அடுத்த சாப்பாடு எங்கே தண்ணி கிடைக்கும், எங்கே சத்திரம் கிடைக்கும். ஒன்று சரணாகதி, ரெண்டாவது ஏகாந்தம். சரணாகதி, ஏகாந்தம். அப்புறம் சரணாகதி, ஏகாந்தம். அப்போ நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, சம்பாதிக்க வேண்டாமா? எதுக்கு சம்பாதிக்கிற? சம்பாதிச்சின்னா நீ என்ன பண்ணும், இங்கே என்ன பண்ண 50 வருஷமா அதே தான் அங்கேயும் போய் பண்ணுவேன். அதனால் சம்பாதிக்க வேணும். அப்போ என்ன சாப்பாடு கிடைச்சா சாப்பிட்ணும், கிடைக்கலன்னா பட்னி. பக்ஷச்சரியன்னு பேர், பக்ஷ ஆச்சரிய. பிச்சை வாங்கி சாப்பிட்ணும். எதுக்கு? நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எனக்கு எத்தனை நகை போட்டிருந்தாங்க தெரியுமா, அதெல்லாத்தையும் நீ காலி பண்ணிட்டிய, நீலாம் ஒரு வீட்டுக்காரனா அப்படின்னு கேட்காம எல்லாத்தையும் விட்டுட்டு கிடைச்சா சாப்பிடுவோம். அது பிக்ஷ ஆச்சரியம். பிக்ஷ உணவு. இதெல்லாம் எங்களால் முடியாது. ஒரு ஆசிரமத்துக்கு போயிடு, ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போயிடு. மிக முக்தி ஸ்தலங்கள்லாம் இருக்குது. முக்தி ஸ்தலங்கள் இந்தியாவில் எத்தனை இடத்துல இருக்குது? காசி இருக்குது, திருவண்ணாமலை இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி வச்சுங்க, யூஸாக இருக்கும். சொல்கிற பையன் இப்பயே வாங்கிடுங்க. ஆசிரமம் இமயமலை முக்தி கஷேத்திரம்லாம் இருக்குது. அங்கே போய் என்ன செய்யணும்? சேவா செய்யணும். ஒன்றும் செய்யக்கூடாது, சேவா செய்யணும். சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு நல்லா மரத்தடியெலாம் நல்லா இயற்கையை ஒரு 50 ஏக்கரில் சூப்பராக காம்பவுண்ட் போட்டு அட்டகாசமாக மரம் வளர்த்து, செடி வளர்த்து, பூ வளர்த்து நல்லா சாப்பிட்டாங்க. பெருமாள் பள்ளி பண்ண மாதிரி படுத்து தூங்கலாம்ல, அது இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஆசிரமத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுங்க. ஆசிரமம் போகணும், சேவா பண்ணணும், தபம் பண்ணணும். புரியுதா? 3 பாயிண்ட்டு. ஆசிரமத்துக்கு போனால் சேவா பண்ணணும், தபம் பண்ணணும். 3 ஆச்சா? இல்லை கோயில் குளம்னு போகிறேன்னா, எங்கேயாவது நீனே உன் இஷ்டத்துக்கு இறைவனை தேடி போகிறேன்னா, குரு இருந்தாங்கன்னா அவங்க பின்னாடி பிடிச்சிக்கலாம், அவங்க உயிரை வாங்கலாம். குரு இல்லைன்னு வச்சுக்கா, எங்கே கால் கண்ட இடத்துல மனங்கண்ட இடத்துல தான் நீ போவ. இந்த வரேன் இப்போ இந்த பாருங்க, சரணாகதி ஏகாந்தம், பிச்சை உணவு. இது வந்து நீ இண்டிவிஜுவலாக போகிறதுக்கு. தனியாக போகிற இல்லை குரு பின்னாடி போகிறேன்னு வச்சுங்க. குரு பின்னாடி போகிற இல்லை தனியாக போகிற அப்படின்னு சொன்னால் குரு வச்சுக்க மாட்டாங்க, எல்லோரையும் வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப செலக்டிவ், தன்னை கலந்துருக்கணும். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இந்த ராமானுஜருடைய அப்பாவை இந்த பையன் கோயிலுக்குள்ளே ஒருத்தனை கொண்டுட்டு வந்துட்டான்னு ஒரு இது கொடுக்குறாங்கல்ல, ஒதுக்கி வைக்கிறாங்க. 1 வருஷம் நீ கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. அதே ஆதிகேசவ பெருமாள் வந்து காஞ்சிபுரத்தில் கூரம் 12 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. அந்த ஊரில் ஆதிகேசவ பெருமாள் இருக்கார். அங்கே போய் நீங்கள் பாருங்கள், எதுக்கு மன வருத்தத்தில் இருக்கீங்கன்னு ஒருத்தர் ஐடியா கொடுக்குறாரு. திருக்கட்சி நம்பி கொடுக்குறாரு, மற்ற சில பேர் கொடுக்குறாங்க. அதை நம்பி அது பின்னாடி போகிறார். அப்போ யார் போகிறாங்கன்னா, அவர் சகலபாடி, தன்னுடைய ராமானுஜருடைய அப்பா சோமையா, கேசவ சோமையா ஜின்னு பேர், ரொம்ப பிரசித்தி பெற்றவர். அவங்க மிஸ்ஸஸ்னுடைய தங்கச்சி, அதான் வந்து பெரிய பிராட்டின்னு பேர். அவருடைய சட்டகர், அதாவது சகலபாடி. அதாவது இந்த பொண்ணு பெரிய பிராட்டியனுடைய இவங்க அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவர் வேறு இவர் வேறு. தங்கச்சியை கல்யாணம் மாதிரி சட்டகர்னு சொல்லுவாங்க. அவங்க 4 பேர் போகிறார், ராமானுஜர் போகிறார். போகிறப்ப
எங்கே போகிறாங்கன்னா அந்த கூரங்கிற ஊரில் ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில் இருக்குது, அங்கே போகிறாங்க தரிசனம் பண்ணதுக்காக. அப்போ அந்த ஊரில் சாப்பாடு சன்னதி மூடிடுறாங்க. அந்த காலத்துலலாம் சன்னதியிலேயே சாப்பாடு உண்டு. அந்த காலத்தில் சாப்பிட்டுக்கலான்னு போகிறாங்க. நேரம் உச்சிக்காலம் ஆகிடுச்சு, சன்னதி பூட்டிடுறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, இவர் சுவாமியாஜிங்கிறத கண்டுபிடிச்சி, நீங்கள் இந்த ஊர் கூரம் அன்னதானத்துக்கு புகழ்பெற்ற ஒரு ஊர், வள்ளல் இருக்கார் இங்கே, அங்கே பையன் தலைமையில் தான் இப்போ நடக்குது, கூரேஷன்னு பேர், அவர் தான் பின்னாடி கூரத்தாழ்வாராக மாறுறாரு. அவங்க வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா சாப்பாடு கிடைக்கும். நாங்கள் மத்தியானம் யாருமே இந்த ஊரில் உள்ளவங்க யாருமே சமையல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எல்லோரும் நாங்கள் அங்கே தான் சாப்பிடுவோம். அதனால் நீங்களும் வாங்கினா அழைச்சிட்டு போகிறார் சோமையாஜியை தெரிஞ்சவர். அங்கே அழைச்சிட்டு போனால் பெரிய க்யூவாக இருக்குது. கை குழந்தை ஒன்றும் அழுவுது பசியில். இந்த வள்ளல் பூஜை பண்ணிகிட்ருக்காரு, அது முடித்தாதான் அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ராமானுஜன் இந்த குழந்தை அழுகிறத பார்த்துட்டு, சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் இங்கே நாங்கள் பண்ணுவோன்னு அவங்க சட்டம் சொல்கிறதுனால இவர் என்ன பண்ணுறாரு, ராமானுஜர் போய் ஒரு 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 சின்ன ஒரு பிடி அளவு கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்து பெருமாளை தியானம் பண்ணி போட்டுக்கிறார். இப்போ நைவேத்தியம் ஆகிடுத்து, இறைவனுக்கு நைவேத்தியம் ஆகிடுத்து, இப்போ நீங்கள் அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கிறார். என்னப்பா வழக்கத்தை மாற்றுற, நீனா கடவுளே அப்படின்னு அந்த வேலைக்காரர்கள் அந்த அன்னதானத்தை வழி நடத்துகிறவங்க ஒரு மாதிரி என்னப்பா பிதற்ற அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கூரத்தாழ்வார் இல்லை, அப்போ கூரேஷன் உள்ளேருந்து வராரு. அப்பா இல்லை, புள்ள வர்றார். அப்பா பூஜையில் இருக்கார், புள்ள வெளியில் வர்றார். என்ன சட்டம் இங்கே அப்படின்னு பார்த்தா, இந்த பையன் அவசரப்பட்டு பூஜை முடிக்கிறதுக்கு முன்னாடி தான் ஒரு பிடி எடுத்து வாயில் போட்டுட்டு ஒரு நைவேத்தியம் எடுத்து அன்னதானம் பண்ணு, குழந்தை பசி அழுகுது, அதுக்கு உலக நியதிகள்லாம் தெரியாது, அதனால் சாப்பாடு கொடுன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணுறார், சச்சரவு பண்ணுறாருங்க அப்படின்னு. கூரத்தாழ்வார் முதல் ராமானுஜரை பார்க்குறாரு. ராமானுஜர் 12 வயசு இருக்கும். 12 வயசுல இவர் தான் குருங்கிறது தெரியுது அவருக்கு. இங்கேருந்து வேகமாக வந்தவர், கோபமாக வந்தவர், இவரை பார்த்தோன்னே, ராமானுஜரை பார்த்தோன்னே அந்த இதில் இந்த உறவு, பழைய உறவு, ரொம்ப அந்யோன்யமாக இருக்கீங்கன்னு வச்சிங்களேன். அதெல்லாம் பழைய உறவு, ஒரு ஜென்மாவில் கிடையாது. அப்போ நான் உங்ககிட்ட ரொம்ப நாள் பழகிற மாதிரி ஃபீல் ஆகுது ஜி அப்படின்னு ராமானுஜர் என்ன சொன்னாரோ அதான் சரின்னு சொல்லிடுறாரு. எதிர்த்து பேசலாம். அப்புறம் இதெல்லாம் உங்கள்கிட்ட ரொம்ப நாள் பழகிற மாதிரி இருக்கு, ரொம்ப அப்படியே சரணாகதி ஆகாமல் சரணாகதி ஆகிறார். மானசீகமாக இவரும் அதை ரசிக்கிறாரு, அவரும் எனக்கும் அதே ஃபீல் தான் இருக்குன்னு ராமானுஜர் சொல்கிறார். அவங்க அப்பா உள்ளே அப்பா அவங்க அப்பா உள்ளேருந்து வர கூரத்தாழ்வாருடைய அப்பா வர்றாரு. பார்த்துட்டு இவங்க 2 பேரும் பேசிய பார்த்தா, என்ன குரு சிஷ்யன் மாதிரி பேசிக்கிறீங்க, அவர் ஆச்சாரியா மாதிரி, நீங்கள் அவர் சின்னவர், இவர் பெரியவர், கூரேசன் பெரியவர். பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதாவது தன்னுடைய குரு இவங்க தானே, அந்தளவுக்கு அந்யோன்யம் இருக்கணும். அதுதான் சரணாகதி. சரணாகதி நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன், முக்கியமான நேரத்தில் நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், நீ அப்புறமா சாப்பிட்டுக்கோ. அது இல்லை. இப்போ நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லாம் பார்க்குறேன், எல்லாத்தையும் ஏற்றுக்கிறீங்க. இந்த பர்சனல் விஷயம் வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, சாஸ்திரமாவது சம்பிரதாயமாவது குருவாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு உங்கள் சிந்தனை ஓடுது. 50 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தொலைன்னு சொன்னால் நீ ஏன் அதை பிடிச்சிக்கிறேங்கிற. 50 வயசுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பாதி பொறுப்புகளை அவங்கள்ட்ட கொடுங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு. நீ ஒன்று இறைவனை நம்பு, இல்லை குருவை நம்பு, இல்லை ஒன்றை நம்பு. நீ இவ்வளோ நாள் உன்னை பெற்று வளர்த்து உனக்கு சீராட்டி பாராட்டி உனக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்து உனக்கு சாப்பாடு போட்டு உன்னை வளர்த்து 50 வயசு வரைக்கும் வளர்த்தவர் உன்னை அடுத்த 10 வருஷம் வளர்க்க மாட்டாரா, 20 வருஷம் வளர்க்க மாட்டாரா, 30 வருஷம் வளர்க்க மாட்டாரா அவங்கள? நீங்கள் என்ன நேற்று எல்லோரும் கேட்குறீங்க, நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு என்ன பண்ணுறது? முதல்ல உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா சாப்பாடு. நாங்கள் என்ன பண்ணுவோம், பிச்சை எடுங்குது, பிச்சை எடு, அப்போ தான் ஆணவம்லாம் குறையும். எவ்வளோ ஆணவமாக இருந்த இதெல்லாம் கொஞ்சம் நடைமுறை கொஞ்சம் பேசுறது காமெடியாக இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது தான். அப்போ நீ மோச்சம் கேட்காத, எங்கேயாவது போய் பிச்சை எடுப்போம். புரியுதா விஷயம்? நீ என்னமோ காது வரைக்கும் அப்படியே கை கட்டி வாய்ப்பத்தி சாசாங்க நமஸ்காரம், எல்லாம் நடிப்பு, 100% நடிப்பு. இது நல்லா புரிஞ்சுங்க. சரணாகதினா என்னான்னு தெரிஞ்சுக்குங்க, ஏகாந்தம்னா என்னான்னு தெரிஞ்சுக்குங்க. சரணாகதி ஏகாந்தம், பிச்சாட்சரியம், பிச்சை உணவு.
இதில் உன்னுடைய ஆணவம் போயிடும், அகங்காரம் போயிடும். எனக்கு இறைவனை தவிர வேறு வழியே இல்லைங்கிற ஒரு நிலை வருது பாருங்கள். அங்கே தான் இறைவன் வெளிப்படுவான். அங்கே தான் இறைவன் எல்லா காரியத்தையும் நடத்துவான். ஏன் அது உனக்கு அப்போ அந்த இடத்துல கடவுள் போயிடுறான், சாஸ்திரம் போயிடுச்சு, குரு போயிடுச்சு, நீயே போயிட்ட, உனக்கு சாப்பாடு தான் முக்கியங்கிற. ஏன் நீ சாப்பிடாம தான் சாவ, என்ன இப்போ கெட்டு போகுது? நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னா, இப்போ 50 வருஷம் ஜீவன் மொட்டை மாட்டில் தானே இருக்க சொல்லியிருக்காரு. வனப்பிரசம்னா அதான் அர்த்தம். வனப்பிரசம் இந்த ஆரண்யம்னு சொன்னல, புருவமத்தி சொன்னல, அந்த பிரம்மலோகத்தில் இந்த 2 நதி சங்கமமாகுது. இந்த இன்ய அறம் ஆரண்யத்தில் ஆ விட்டுட்டு ரன்ய யம். இங்கே வந்து பூலோகத்தில் வரணா நசி. பூலோகத்தில் அங்கே இருக்கிறது தான் காசியில் ஓடுது. அது 2 தான் பூர்வமத்தியம். இப்போ நம்ம ஹிருதயத்துலேருந்து நடுநாடி திறக்கணும். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்குது. பூர்வமத்தி, ஏகாந்தம், உபாசனா, முக்தி, இதுக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குது. இப்போ இடாப்பிங்களாங்கிற 2 நாடி மூலியமாக, நடுநாடி மூலியமாக உதான வாயு சகசிராரத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போகுதுன்னு சொல்லியிருக்கோமா, பேசியிருக்கோமா? அதை கனெக்ட் பண்ணுறேன். இப்போது நீ புருவமதிக்கு வந்து தியானத்தை பண்ணினா உன்னுடைய கண்ணும் கருத்தும் காற்றும் அங்கே இருக்கும்போது உன்னுடைய சைத்தன்யமானது அங்கே காத்திருக்குது சித்து ஸ்வரூபமாக. எப்போ மேலே ஏறும்னா நடுநாடி திறந்தா மேலே ஏறிடும். நடுநாடி எப்போ திறம்னா எப்போ நீ வந்து தர்மத்தையும் அதர்மத்தையும் கடக்கிறியோ, தர்மம் அதர்மம் கடக்கிற, பாவ புண்ணியத்தை கடக்கிற, பூரணமாக 0 பண்ணிக்கிற. அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன? அம்பாளுடைய மார்க் என்ன? பூஜ்யம். அதனால தான் அவளை பூஜிக்கிறோம். அவள் எல்லாத்தையும் செய்துட்டு ஒரு ஓரமாக நிற்கிறா இல்லையா? தன்னை காமிச்சிக்கிறது இல்லை, சுவாமியை தானே முன்னாடி நிறுத்துறா. அதனால் அவள் பூஜைக்கு தகுந்தவள். அதனால் அவளுக்கு பூஜ்யம். சுவாமிக்கு 1. பூஜ்யத்து மேலே தான் சுவாமி நிற்கிறாங்க. பூஜ்யம் 1, 1 0 0 1 எப்படி வேணாலும் எடுத்துக்க. இப்போ உங்களுக்கு வனப்பிரசம்னா என்னன்னா, புருவமத்திக்கு வரதான் ஆரண்யம்னு பேர். இந்த அறம் இன்யம்னு சொன்னோம் இல்லையா, அறம் இன்யம் அதான் 2 நதி. கீழே வந்து வர்ணா நசி பூலோகத்தில். புருவமத்தியில் 2 உருவம் இருக்குல்ல, அந்த தான் 2 நதி. அது நடுவில் தான் நடுநாடி, அதுதான் சுஷ்மனா. இந்த சுஷ்மனா திறந்தால் தான் உதான வாயு மேலே ஏறும். அது லாக்காக இருக்கிற வரைக்கும் ஏறாது. அது வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்கணும். அது வரைக்கும் ஏன் அங்கே இருக்க வச்சுருக்குன்னா, உனக்கு பக்குவப்படலை, நீ மேலே வரணும்னு ஆசைப்படுற அப்படின்னு. அதுக்கு தான் சரணாகதி பண்ணுங்குது, அதுக்கு தான் ஏகாந்தமாக இருங்குது, அதுதான் பிச்சாச்சரியம் பண்ணுன்னு சொல்லுது. இது யார்? குருவோட பின்னாடி போனால். ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் போய் இருக்கிறேன்னா, ஆசிரமம் கட்டுப்பாடுகள் இருக்குது, புரியுதா? ஒரு பக்கம் இது ஆசிரமம் கட்டுப்பாடு இருக்குது, அங்கே சேவா இருக்குது, தபஸ் இருக்குது. 3 வார்த்தை என்னன்னோ, சேவா, தபம், ஆசிரம வாழ்க்கை. எது முடிவுங்கிறத முடிவு பண்ணிக்க. இப்போ வனப்பிரசத்துக்கு வராமல், புருவமத்திக்கு வராமல் உனக்கு மோட்சம் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற யோகிதைக்கு நீங்கள் புருவமத்திக்கு வரவே முடியாது. அப்போ மோட்சம்லாம் கேட்காது, அப்படியே ஓடிப்போயிரு. புரியுதா? நான் சாவியை கொடுக்க மாட்டேன், மொட்டை மாடியிலே இருந்துக்கிட்டே சாகிற வரைக்கும் உயிரை எடுப்பேன், இந்த தம்பதிகளை வாழ விட மாட்டேன், இன்றைக்கி என்ன பந்தயம் கட்டுற அப்படின்னு இருக்கக்கூடாது. மாற்றிக்கிங்க, மனசை மாற்றிங்க. இது உங்களுக்காக சொல்லலை, உலகத்தில் உள்ள எல்லாரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். 50 வயசானால் இப்போ நம்ம எதிர்காலத்தில் ஏதாவது பேனர் கிணறு வைக்கணும், ஏதாவது நம்ம ஒரு ஞானப்பீடம் உருவாக்கணும்னா வனப்பிரசம் தான் டைட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். புரியுதா? இந்த 6 தத்துவங்கள், சரணாகதி, ஏகாந்தம், பிச்சாச்சரியம், இது ஒரு ட்ராக்கு. இல்லை ஆசிரமவாசம், சேவா, தபம், இது 2 விஷயம் இருக்குது. 2மே பூர்வமதி தான். உபாசனாவுடைய பலனும் சொல்லிட்டேன். நான் இங்கேயே உக்காந்துக்கிட்டு மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டு தான் சொல்லியிருக்காரு. மொட்டை மாடின்னு மொட்டை மாடி தான், ஆனால் என்னவா இருக்கணும், நீ எல்லா பொறுப்புகளையும் அங்கே ஒப்படைச்சிட்டு சாப்பிடாம சாப்பாடு உனக்கு வரலைன்னா வராமல் போட்டுமே பண்ணிய கடை என்னப்பா, என்ன இப்போ செத்து போய என்னப்பா? அவங்களுக்கெல்லாம் மோசம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஏன்னா நீங்களும் நானும் இந்த உலகத்தை படைத்தோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள்.
ஏன் உங்களுக்கு அதில் மட்டும் அவ்வளோ தீவிரமான பற்று இருக்குது? என்னுடைய பீரோ, என்னுடைய நகை, என்னுடைய புடவை, என்னுடைய வேஷ்டி, என்னுடைய பணம், என்னுடைய நகைகள், ஏன் இப்படி அலையிறோம்? முக்தி வேணும்னா இதை நீ விட்டுடு. இல்லைன்னா இதில் தான் உன் சிந்தனை இருக்கும். பொழுதன்னைக்கும் உன் சிந்தனை மோஸ்ட்லி சாப்பாட்டில் இருக்கும். இது புரியுதா? கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஐ ஓப்பனிங் கிளாஸ். இது புரிஞ்சால் இது வந்து 100 ஜென்மாவை கூட தடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அணுவால் கூட துயரமே இருக்காது. நல்ல வாழ்க்கையை வாழ்வீங்க. இப்போ இந்த முறையெல்லாம் தெரியாமல் தானே சனப்பண்ணி மாதிரி உடம்பு ஃபுல்லாக தசையை வச்சுக்கிட்டு, நோயை வச்சுக்கிட்டு, குனிய முடியல, நிமிர முடியல, மூச்சு இழுக்குது, கால் வலிக்குது, இடுப்பை வலிக்குது, முட்டிக்காலை வலிக்குது, ஆணு பெண்ணு ஈக்குவலாக சொல்கிறீங்களே. கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். இதெல்லாம் எங்கே வருதுன்னு கேட்டால், இந்த தபஸ், நீ கர்மா பண்ணுறியா, உபாசனா பண்ணுறியா, விசாரம் பண்ணுறியா? இப்போ நீங்கள் விசாரத்துக்கு வந்துருக்கீங்க. விசாரம் பண்ணால் குரு என்ன சொன்னாங்க செய்யணும். விட்டுனா விட்டு தொலைக்கணும். சாவியை கொடுத்துரு, அடுத்த ஜென்ரேஷனாக கொடுத்து தொலைக்கணும். எங்களால் இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னா அப்படியே ஓடிப்போயிரு. நீ இது கேட்குறதெல்லாம் வேஸ்ட்டு. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 60 வயசாச்சு, இன்னும் விடலை, பேரன் வந்துட்டான் ஊர்லேருந்து, நான் வந்து அவனுக்கு நான் உபச்சாரம் பண்ணும் சொல்கிறாரு. ஒருத்தர் நேற்று சொல்கிறார், 65 வயசாச்சு சொல்கிறார், என்கிட்ட சொல்கிறார். நான் என்ன பண்ணுறது? உனக்கு அதான் வேலை. இந்த ஒரு அம்மா நீ தான் சொன்னேன், 2வது பொண்ணு கல்யாணம் முடிச்சிங்கன்னா கடமையெல்லாம் ஒப்படைச்சிட்டு அப்படியே எங்கள் பின்னாடி வந்துடுங்க. அங்கே அப்புறமா பேரன் வேணும், பேத்தி வேணும், அப்புறமா அதுக்கு நான் வந்து பாம்பர் வாங்க போகிறேன், மெடிசன் வாங்க போகிறேன் அப்படி சொல்லப்படாது. அதுவும் அவன் வேலை. அதுக்காக வந்த நீ அறிவில்லை உனக்கு. இதெல்லாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணிப்பார், கூட்டி கழிச்சு பாருங்க. இங்கே வந்து இன்றைக்கி 5வது மந்திரம் ஐகான்சியஸில் இந்த விஷயம்லாம் வருது. சித்துன்னு சொன்னோம் இல்லையா? ஐகான்சியஸில் என்ன வருதுன்னா, இகார ரூபிணி சோமா அமிர்தம். அங்கே சத்தியம் அமிர்தம் சொன்னோம். சத்தியம் ஞானம் பிரகாசம்னு வருது. இங்கே சத்தியம் சோமா அமிர்தம். ஈகாரம் ரூபிணி. ஈகார ரூபிணிங்கிறது என்னது? ஐகான்சியஸ். ஐகான்சியஸ்னா நான் 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 சொல்கிறது என்ன? அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மின்னா உள்ளே வந்து சுயம் ஜோதிகி அனந்த சக்திக்கு இருக்குது. அங்கே தான் வருது பாயிண்ட். அதுக்காக தான் இவ்வளோ பேச்சு சுற்றி வந்துச்சு. இப்போ சுயம் ஜோதிகி அனந்த சக்திங்கிறத அறியறது தான் அகம் பிரம்மாஸ்மி. இப்போ அகம் பிரம்மாஸ்மி நான் கடவுள்னு சொல்லிட்டு அலையிறது இல்லை. நான் அப்படிங்கிற அந்த வார்த்தையானது மிகுந்த சக்தி வாய்ந்தது, பிரகாசமானது, வெப்பமும் வெளிச்சமும் ஆனது. அதை வச்சு ஆக்கமான பல சாதனைகளை படைக்கலாம், சாதிக்கலாம், ஜெயிக்கலாம், சித்தி பெறலாம். அந்த அர்த்தம். அகம் பிரம்மாஸ்மின்னு என்ன அர்த்தம்? சுயம் ஜோதிகி அனந்த சக்திகி. வேறு என்ன வேணும்? ஞானம் சேருது. ஏற்கனவே சுயம் ஜோதிக்கு அழியாத ஜோதி, அது எல்லையற்ற பவர் இருக்குது. அதை வச்சு நெட்டு பாஸ் பண்ண முடியாதா? அதை வச்சு மோட்சம் அடைய முடியாதா? யோசனை பண்ணிப்பார். அதை வச்சு ஒரு பிஸ்னஸில் ஜெயிக்க முடியாதா? 50 வயசில் எல்லாத்தையும் விடுன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? இவ்வளோ நாள் நீ சாப்பிடல. நீ இப்போ இது வரைக்கும் 50 வருஷம் சாப்பிட்டதுக்கு இன்னும் 500 ஜென்மாவுக்கு நீ சாப்பிடாமல் இருக்கலாம். அவ்வளோ சாப்பிட்ருக்க. கொஞ்சமா நஞ்சமா மெனு கேட்டில் சாப்பிட்ற. உனக்கு ஒன்றுமே ஆக மாட்டுதே. எல்லாத்தையும் யாப்பை விட்டுட்டு ஆவாவுங்கிறிய. மத்தியானம் கொஞ்சம் லேட்டாச்சு, சன்னதி மூடிட்டாங்கன்னா வா. காலையில் குளிச்சுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இன்னொரு கோயில் தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வச்சுங்களேன். இப்படி கழிச்சு பார்த்தா 9:30 ஆகிடுமே. ஆனால் சரி வராது. சாப்பாடு ஒரு நாளாவோட நானும் டெஸ்ட் பண்ணுறதை கேட்பேன். முதல் தரிசனம் ஆகிடுச்சு, 2வது இன்னொரு தரிசனம் பண்ணிடலாமா, சாப்பிட போகலாமான்னா ஏன்னாச்சு தரிசனம் பண்ணலான்னு யாருமே ஒரு நாள் கூட சொன்னது. எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டு ராமனாக இருந்தால் எப்படி?
இப்போ அகம் பிரம்மாஸ்மினா என்ன? நான் சொன்னால் அகம் பிரம்மாஸ்மி. நான் நல்லா புரிஞ்சுங்க. நான் சொன்னால் அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மின்னு சொன்னால் சுயம் ஜோதிகி அனந்த சக்திக்கு. அது எதுக்கு? ஆக்கத்தை பண்ணுறது, கிரியேட் பண்ணுறதுக்கு. புரியுதா? அகம் பிரம்மாஸ்மிங்கிற அர்த்தம். அந்த அர்த்தத்தில் தான் அடியேன் இவ்வளோ வருஷமாக சிந்திப்பேன். புரியுதா? உள்ள ஒரு அது வெளிப்படுத்த முடியாட்டினாலும் அதை வெளிப்படுத்துறதுக்கான முயற்சியை தொடர்ந்து பண்ணினது தான் இப்போ இந்த மகத்தான காரியங்கள்லாம் பண்ண முடியுது. புரியுதா? எதையுமே நான் கஷ்டப்பட்டு செய்யலை. நல்லா புரிஞ்சுக்குங்க. எதுவுமே கஷ்டம் எல்லாம் சொல்லுவான், நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். ஒரு பெரிய ஒரு நோபல் பரிசு வாங்கினா கூட அடியன் ரொட்டீன் வாழ்க்கை தான் செஞ்சேன்னு சொல்லுவேன். ஏதாவது ஸ்பெஷலாக செய்கிறேன்னா, அதாவது ரொம்ப தாங்க முடியாத வெயிட்டை தூக்கிட்டு தலையில் தூக்கிட்டு அலையிறேன்னா என்ன மாதிரி யாராலும் சிரிக்க முடியாது தெரியுமா? இப்போ நான் பேச ஆரம்பித்து வச்சுங்க, கிளாஸுக்கு போகாது. ஃபுல்லாக ஒரே காமெடியாக இருக்கும் கிளாஸு. இப்படி ஒரு ரூபம் இருக்கானா? இருக்குது. ஊர் கதையை உங்களோட எனக்கு நல்லா பேச தெரியும் தெரியுமா? அதெல்லாம் குப்பை. புரியுதா? எதுக்கு அதெல்லாம் விட்டு எது தேவையில்லை, அதெல்லாம் குப்பை. இவ்வளோ வருஷம் பேசணும் பத்தாதா? நான் பேச மாட்டேன், எனக்கு தெரியும், பேச தெரியும். புரிஞ்சுங்க. அதனால் சரணாகதின்னு சொன்னால் சும்மா குருப்பியோ நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எல்லாத்தையும் பொறுப்பெல்லாம் ஒப்படான்னு சொன்னால் அதுன்னு எங்களுக்கு சாப்பாடு யாவன் போடுவான். நீயா போடுவேன்னா? நானே பிச்சை எடுக்கிறேன், அதுலேயும் ஒன்று கொஞ்சம் பிச்சை கொடுக்குறேன். பிச்சை எடுக்கிறது தெரியுமா? அதுக்கு என்ன தெரியுமா? அதுக்கு அர்த்தம் உஞ்ச விருத்தின்னு பேர். உஞ்ச விருத்தின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? உயர்வான தொழில்னு பேர். ஆமாம், இது தர்ம அர்த்த காமம் அடி இப்படி முறையாக போனவங்க வாழ்க்கையை பிரம்மச்சரியம் இருந்து இல்லறம் போய் வனப்பிரசம் போய் சன்னியாசம் போகிறவங்க. வனப்பிரசத்துக்கு அந்த உண்டு, உஞ்ச விருத்தி உண்டு. உஞ்ச விருத்தினா உயர்வான தொழில்னு அர்த்தம். இது வரைக்கும் யாரும் அர்த்தம் சொல்லியிருக்க மாட்டான், அடியேன்னு சொல்கிறேன். சொன்னாங்களாம், ரொம்ப சந்தோஷம். புரியுதா சொல்லுது? எல்லாத்தையும் பண்ணிவிட்டு திரும்பியோ நமக்கு அப்படியே விட்டு பரண்டுட்டு நம்ம ரச்சிதாவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அவளுக்கே தெரியுது ஏதோ இவங்க சிறுமிச்சம் பண்ணியிருக்காங்க, ஜி வந்து வச்சு செய்கிறாரு அப்படின்னு அவளுக்கே தெரியுது. புரியுதா விஷயம்? அதனால் எல்லாம் பண்ணிவிட்டு பாயிண்ட்டுக்கு வரும்போது எல்லாம் சரியே. இந்த பண விஷயத்தில் மட்டும், அந்த சாவி விஷயத்தில் மட்டும், அந்த பீரோ விஷயத்தில் மட்டும், அந்த நகை விஷயத்தில் மட்டும்னா நீ போலாம் முழுக்க சம்சாரி. உனக்கு எதுக்கு மோட்சம்? மோச்சம்லாம் கேட்காதீங்க இனிமேல் தயவுசெய்து. இனிமேல் மோட்சத்தை பற்றி என்கிட்ட வந்து பேசாதீங்க யாரும். புரியுதுல? ஈக்கார ரூபிணி சோமா அமிர்தம் சா ஈத்தால சைத்தால அம்மா நேற்று பேசும்போது என்ன சொன்னீங்க? எல்லாத்தையும் பொறுப்பு அடுத்த ஜென்ரேஷன் கொடுங்க. அவங்களுக்கு 25 வயசாச்சு, இந்த வாழ்க்கையை அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் வந்துடுச்சு. நம்பி கொடுயா, ஒன்றை நம்பி கொடுக்கலையா? உனக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டமா? கொடுத்துட்டு கொடுத்துட்டு நிம்மதியாரு. ஈக்கார ரூபிணி சோமா அமிர்தம். புரியுதா? ஈக்காரங்கிறது பற்று, நான்கிறது இதெல்லாம் ஈக்காரம். அது என்ன? சோமா அமிர்தா அவயவம். அவள் ஏற்கனவே சொல்லியாச்சு. பெண்ணானவள் சந்திரன், குளிர்ச்சி, ஐஸ்வர்யம், மென்மை, இதெல்லாம் சொன்ன மன்னிட்டு அது சொல்லுது. சோமா அமிர்தா அவயவம். திவ்யமானவள். அலங்கார திரியங்கு, அலங்காரம் செய்பவள். அவளுக்கு அலங்காரமாக இருக்கிறது திரியங். திரங்குனா அந்த 3 குணங்கள். 3 குணங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிரம்மசக்தி, மனம் சொன்னோம் இல்லையா, வெளிச்சம் எல்லாம் சொன்னமே 3 குணம். பிரம்மசக்தி, மனம், இன்ஃபினிட்டிவ். அப்புறம் முக்தியாதி ஆபரணம் அலங்கிருத்தா, முத்துமாலை போன்ற ஆபரணங்களை நகைகளாக அணிந்தவள். மகா மாயா, பெரிய அதான் மகமாயின்னு சொல்கிறான்ல, மகமாயி வந்திருக்கான்னு சொல்கிறாங்களே அம்மா போட்டா, இதுதான் மகாமாயா. அம்பாளுக்கு ஒரு பேர் மகாமாயா. அவ்யக்தம்னா என்னது? வெளிப்படாதவள். வெளிப்பட்டால் அதுதான் காலம்,
தேசம் காலம் வஸ்துன்னு 3 வார்த்தை இருக்குது. வெளிப்படாமல் இருந்தால் அவ்வியக்தம். இருட்டில் இருக்கும்போது அது வெளிப்படாமல் இருக்குது விதை. அது செடியாக குருத்தா மலரும் போது தேசம் காலம் வஸ்து. தேசம் இடம், காலம் டைம், வஸ்துனா அந்த அணுக்கள் சேர்ந்த பொருள். இதுதான் யார்? மாயா. இதுதான் யார்? அவ்வியக்தா. இதுதான் யார்? வெளிப்படாத விதை. புரியுதா? பீஜமாக இருக்கா. அதான் அவ்வியக்த ரூபிணி. வியக்தா வெளிப்பட்டா என்னவா வெளிப்படுவா? அண்ட சராசரங்களா, ஜீவராசிகளா, மரம் செடி கொடிகளா, பஞ்சபூதங்களா வெளிப்படுறா. வியக்தா பவதி. இது புரியுதா? இது புரியுதா? நான் எனதை விடணும். இப்போ ஐகான்சியஸ் இருக்குல்ல, ஐகான்சியஸ் இருக்கிற வரைக்கும் நான் எனது இருக்கும். அகங்காரம்னு பேர். அகங்காரத்தை விட்டால் அகம். அகம்னா என்னது? அங்கே பரம்பொருளாக இருக்கா, சைத்தன்யமாக இருக்கா, சித்தாக இருக்கா, சித்து சக்தி, அறிவு சக்தியாக இருக்கிறா. அறிவு மேலே என்னவா போத்திக்கிறோம்? ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்புன்னு 3 உடம்பு ஏற்றுறதுனால தான் அகங்காரம் ஏற்படுது, மனம் ஏற்படுது, புத்தி ஏற்படுது, பிராணன் ஏற்படுது, அவித்யா ஏற்படுது, காமம் ஏற்படுது, கர்மா ஏற்படுது. அவள் உள்ளே இருக்கும்போது, சுவாமியோட இருக்கும்போது சைத்தன்யமாக இருக்கா, சித்து ஸ்வரூபமாக இருக்கா. வெளிப்படும் போது மனமாக, புத்தியாக, அகங்காரமாக வெளிப்படுறா. அப்புறம் ஸ்தூல உடம்பாக வெளிப்படுறா. அது புரியுதா? புரியுதா? இதெல்லாம் சீதாங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். அடுத்தது பிரதமா சப்த பிரம்மமயி. அவளை பிரம்மமயின்னு சொல்லலாம். சுவாத்தியாய காலே பிரசன்னா. அவள் ஞானத்தை கிரகிக்கப்படும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள். ஞானத்தை கிரகிக்கும் போது ஞானானந்தம். சுவாத்தியாய காலே, சுவாத்தியாயம் பண்ணும்போது, இப்போ நான் பேசுகிறேன், அதை சிரவணம் பண்ணுறீங்க, இது ஒரு அத்தியாயம் தான். அப்புறம் வீட்டில் போய் மனனம் ஆடியோ போட்டு கேட்குறீங்க இல்லையா, அதை சிந்திக்கிறீங்க இல்லையா, சந்தேகத்தை கிளியர் பண்ணுறீங்களா, அது பேர் மனனம். இந்த 2 நேரத்துலையும் அவள் ஆனந்தமாக இருக்கா. சுவாத்தியாய காலே பிரசன்னா. பிரசன்னம்னா சந்தோஷம். முகத்தில் உத்பவானுகரி, உற்பத்தி செய்பவள். சாத்விகா சத்துவகுணமுடையவள், சாந்தமாக இருப்பவள். துவத்தியா முதல் அர்த்தம். இத்தனை அர்த்தம் முதல். சீதாங்கிற வார்த்தைக்கு 3 அர்த்தம் இருக்குது. 3 எழுத்து இருந்துச்சா, அதுக்கு தனி அர்த்தம். இப்போ சொல்கிறது எல்லாம் பிரம்மமயி ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம் துவத்தியா பூத்தலே ஹலாகிர சமுத்பன்னா. பூமியை உழும்போது அந்த அது என்னது, ஏறுனால உழும்போது பூமியிலேருந்து வெளிப்பட்டவள் இல்லையா, பூமாதேவி, பூமி தாய், இந்த மொத்த பூமியும் அவள் தான் சீதா. அப்படி ஒரு அர்த்தம் உண்டு. 2வது அர்த்தம். திருத்தியா 3வது அர்த்தம் ஈகார ரூபிணி. அதுதான் சித்து. வெளிப்படாது, சூக்ஷ்மமாக வெளிப்படும். சூக்ஷ்மமாக வெளிப்படும் போது புத்தியும் மனமும் அகங்காரமும் சித்தமாக இருக்குது. ஸ்தூலமாக வெளிப்படும் போது சிதாபாசமாக சொல்லக்கூடிய இந்த உடம்பாக இருக்குது. 7 தாதுக்களாக இருக்குது. ஸ்தூலமாக 7 தாதுக்கள் என்னன்னா, தோல், மாமிசம், ரத்தம், எலும்பு, மஜ்ஜை, வீரியம், கொழுப்பு. அதை விட்டுட்டீங்களா? கொழுப்பு தான் எல்லாருக்கும் அதிகமாக இருக்குது. நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அந்த கேள்வி ரொம்ப ஆச்சரியமான கேள்வி எனக்கு. அதுக்கு எப்போ நினைச்சாலும் எனக்கு சிரிப்பாக வருது. உடனே 2 பேர்கிட்டேருந்து வருது, ஒரு ஆணுகிட்டேருந்து ஒரு பெண்ணிட்டேருந்து. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னா, என்னப்பா இவ்வளோ நாள் சாப்பிட்டு என்ன பண்ண நீ சொல்லு. இன்னும் இவ்வளோ தான் 4 சாப்பிட்டீங்க, எவ்வளோ சாப்பிட்டுக்க தெரியுமா? ஒரு நாளைக்கு 1 கிலோ போடுங்க, சும்மா கணக்கு போடுங்க. காலை, மதியம், மாலை எல்லாத்தையும் சேர்த்து 1 கிலோ போடுங்க. அது இட்லியோ, தோசையோ, மேகியோ, என்னது என்னமோ அது பேர்லாம் வருது, பாஸ்டாவோ ஸ்லோவாவோ என்ன. அவ்யக்த ஸ்வரூபம் பவதீதி இகார ரூபிணி. அதனால் வனப்பிரசத்துக்கு போகணுங்கிற புத்தி உங்களுக்கு வரலன்னு சொன்னால் இந்த ஜென்மாவே என்னது வேஸ்ட்டு தான். இந்த ஜென்மாவும் இல்லை, இந்த ஜென்மாவும் இன்னும் வரக்கூடிய 5000 ஜென்மாவும் இல்லை 5 கோடி ஜென்மாவும் என்னது
நீ சாவி ஆவி போனாலும் சாவியை விட மாட்டேன்னு சொல்லாத, விட்டு தொலை. இந்த பருந்து வந்து மாம்சத்தை பிடிச்சிருக்கிற வரைக்கும் தான் என்ன பண்ணுவோம், காக்காலாம் வரட்டும். இந்த குரங்கு இருக்குல்ல, குரங்கு அதை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், ஒரு ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள கொஞ்சம் வேர்க்கடலை போடுவாங்களாம். ஆமாம், கண்ணாடி குடு ஒரு இது இப்போ பாட்டில்னு வச்சுங்களேன், அது என்ன நல்லா தெரியுது, அந்த பாட்டிலுக்குள்ளே வேர்க்கடலையே போடுவாங்களாம். இது போய் வாய் வந்து குறுகலாக இருக்கும், ஏன்னா இது மாட்டணுங்கிறதுக்காக அந்த கண்ணாடி கூட கட்டி வச்சுருவாங்க. இது அந்த உள்ளே இருக்கிற வேர்க்கடலையை மட்டும் எடுத்துக்கலாம் நைஸான்னு சொல்லி நைஸாக மெதுவாக போய் அப்படி போய் உள்ளே விட்டு அந்த வேர்க்கடலையை பிடிச்சிருமா. பிடிச்சா கை வந்து அகலமாயிடும் இல்லையா, இப்படி விடுறதுக்கும் இப்படி விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. வேர்க்கடலையை அள்ளிட்டா என்ன ஆகும், கை வந்து நல்லா விரிவடைஞ்சு பெருசாகிடும், வெளியில் எடுக்க முடியாது. இப்படி இப்படி போட்டு போட்டு இது பண்ணோம் எல்லாம் பண்ணோம், அது எடுக்க முடியாது. அதுக்குள்ளே வேடம் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான். இது என்ன பண்ணணும், அறிவு திருடுற அறிவு இருக்கிற அளவுக்கு தப்பிக்கிற அறிவுக்கு வேணுமா வேணாமா, அதை விட்டு தொலைக்க வேண்டியதுன்னா அந்த வேர்க்கடலை மாதிரி தான் சாவி. அதுக்கு சொல்ல வந்தேன், புரியுதா? விட்டு தொலை, விட்டுட்டு நிம்மதியாக இரு. பணப்பிரசத்தில் இருக்க சொன்னார், இனிமேல் கீழே இருக்க மாட்டேன், மாடியில் ஏசியை போடு, அதை போடு, இதை போடு, எல்லா செலவும் இங்கேயே பண்ணிடுறேன், நான் என்ஜாய் பண்ணேன், நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு. என்னப்பா கர்மம் என்னால் ஜீரணிக்கவே முடியல. நேற்று இந்த 2 கேள்வி வந்தோடனே சாப்பாடுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஏன் உன்னை சாப்பாடு போட மாட்டானா, அம்மா பெத்த புள்ள சாப்பாடு போட மாட்டானா, அப்போ நீ ஒழுங்காக வளர்க்கலைன்னு அர்த்தம். நீ அங்கேயே தப்பு பண்ணியிருக்க, அதுக்கு பனிஷ்மெண்ட்டு அனுபவி. சாப்பாடு ஒன்று லேட்டாக தான் வரும். எப்போதும் நீ 12:30 சாப்பிட்றியா, 2:30 தான் வரும். போ, அப்படி யாராவது சொல்லுவாங்களா? பெத்த புள்ள சொல்லுமா? நீ எதிர்பார்க்குற 12:30 வந்து எப்படா 12:30 ஆகும், எப்படா 12:30 ஆகணும் அப்படி உக்காந்துருந்தீங்கன்னா உனக்கு ஒவ்வொரு செகண்ட் என்னவாக தான் இருக்கும், நரகமாக இருக்கும். தேவையாதெல்லாம் அப்போனா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆணவம் தலை விரித்து ஆடுது, உங்களுடைய கொழுப்பு, திமிரு, ஸ்டேட்டஸு, ப்ரைடு என்னென்னமோ சொல்கிறீங்களே, எல்லாம் மித்தியா. புரியுதுல்ல? என்னாச்சா, சாத்மிகா துத்திய பூத்தரே ஹலாகிர சமுத்பன்னா திருத்தியா இகார ரூபிணி அவ்யக்த ஸ்வரூபா பவதி தி ஆகிறாள், வெளிப்பட்டும் வெளிப்படாமலும் ஆகிறாள். இத சீத்தே யுத் உதாகரந்தி சவுனிக்கேன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது, அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு மந்திரம் சொல்லுது. உபநிஷத் வந்து சவுனிக்க சாஸ்திரத்துலேருந்து எடுத்து சொல்லுது. சனகாதி முனிவர்கள் எழுதின சாஸ்திரத்தில் இந்த கருத்து இருக்குது அப்படிங்கிறது சீதா பற்றிய 3 வடிவம், அவளுடைய 3 வடிவத்தை சொல்லுது. புரியுதா? இப்போ நீங்கள் விசாரம் தியானம் பண்ணால் பிரம்மஸ்வரூபம், உபாசனா பண்ணால் அட்லீஸ்ட் மனித நிலையை பிடிச்சிக்கலாம். ஆனால் என்றைக்கே ஒரு நாள் பண்ணேன், போன மாதம் பண்ணேன், நான் வந்து 30 வருஷமாக கிரிவலம் பண்ணுறேன்பான், மாதத்துக்கு ஒரு நாள் போயிருப்பான். மொத்த கூட்டி கழிச்சு பார்த்தாலே ஒரு வருஷத்துக்கு 12னா கூட 30 வருஷத்துக்கு எவ்வளவு 300 350 தான் போயிருப்பான். ஆனால் 30 வருஷம் போன மாதிரி சொல்கிறான், டெய்லி போன மாதிரி சொல்கிறான். அந்த அம்மா இருக்க, அந்த தொப்பி அம்மா, அது காலையில் ஒரு வாட்டி போகுமா, மத்தியானம் ஒரு வாட்டி போகுமா, சாயந்தரம் ஒரு, அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது போயிருக்குமா டெய்லி போகாத நாள். எப்படி பார்த்தீங்களா? அதை நீங்கள் பைத்தியம்னுமீங்க. தொப்பி அம்மா பார்த்தீங்களா? பார்த்து வச்சுக்க, நாளைக்கு உபயோகமாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் என்னென்ன பண்ணுதோ அதெல்லாம் தான் நம்மளும் பண்ண போகிறோம். என்ன ஆச்சா? அடுத்தது இப்போ ஸ்ரீராம் சாநித்திய வசாத், ஸ்ரீராமனுடைய சன்னதியில் இருக்கிறதுனால, அருகில் இருக்கிறதுனால, ஹிருதயத்தில் இருக்கிறதுனால, சன்னதினா இத்தனை அர்த்தம் இருக்குது. அருகில், ஹிருதயத்தில், சன்னதியில், ஸ்ரீராம சாநித்திய வசாத், அவருடைய வசத்தில் இருக்கிறதுனால ஜெகதானந்த காரிணி. இந்த ஜகத்தில் சந்தோஷம் இருக்குன்னா அது அம்பாள் தான் காரணம். ஜகத்தில் சந்தோஷம் இருக்குன்னா ஜகத் ஆனந்த காரிணி, உற்பத்தி ஸ்திதி சம்ஹார காரிணி. படைக்கிறதும் அவள் தான்,
போஷிக்கிறதும் அவள் தான், ஒடுக்கிறதும் அவள் தான். சர்வ தேகினாம், எல்லா தேகத்திலையும் தேகியாக இருக்கிறா. க்ஷேத்திரம் க்ஷேத்ரஜன்னு சொன்னோம் இல்லையா, க்ஷேத்ரஜ க்ஷேத்ரின்னு ஒரு வார்த்தை இருக்குது. உடம்பு, உடம்புல இருக்கக்கூடிய உயிர். அதே மாதிரியே தேகம் தேகி, தேகம்னா உடம்பு, தேகினா உயிர். உயிராகவும் உடலாகவும் சித்தாகவும் சித்தாபாசமாகவும் விஷ்ணுவாகவும் பிரம்மாவாகவும். புரியுதா? ஸ்தூல உடம்பு பிரம்மா, சூக்ஷ்ம உடம்பு விஷ்ணு. இது ரெண்டு தான் நம்ம பார்ப்போம். எப்பயுமே என்ன பார்ப்போம்? உயிரும் உடம்பு தானே பார்க்குறோம். அதுக்கு ஆதாரமாக காரணமாக இருக்கிற ஒருத்தர் இருக்கார் ஈசன். அவர் தோன்றவே மாட்டார், அசைய மாட்டார், ஆட மாட்டார், சைலண்ட்டாக தியானத்தில் இருப்பார். அவர் தான் சிவம். இப்போ யார் மேன்மையானவங்க? யார்? நாங்கள் தான் மேன்மைன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அவங்க இதெல்லாம் படிக்கணும். நாங்களும் மேன்மைன்னு சொல்லிட்டு போயிடுங்க. நாங்கள் தான் மேன்மைன்னு சொல்லாதீங்க. நாங்கள்லாம் முட்டாளா? அப்போ உபநிஷத்து முட்டாளா? புரியுதா? என்ன, நீங்கள் நேற்று விளையாட்டுக்கு சொன்னாலும் சரி, நீங்கள் சீரியஸாக சொன்னாலும் சரி, எனக்கு ரொம்ப சிந்திக்க வச்சுது. என்னடா சாவியெல்லாம் ஒப்படைன்னா சாப்பாடு யார் போடுவான்னு கேட்குறாங்களே, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அப்போ இவங்க புத்தி எங்கே இருக்குது? 24 மணி நேரமும் சாப்பாடுலேயே இருக்குது. சாப்பாடு போகம் தூக்கம், சாப்பாடு போகம் தூக்கம், ஆடு மாடு கழுதை. சாப்பாடு போகம் தூக்கம், ஆடு மாடு கழுதை குதிரை. சாப்பாடு போகம் தூக்கம் வேலை, ஆடு மாடு கழுதை செக்கு மாடு. அங்கே தான் இருக்குது. இன்னும் மனுஷனே ஆகலை. இந்த உபநிஷத்து என்ன சொல்லுதுன்னா, நீ பூர்வமதிக்கு தேவனாகி அப்புறம் சகசிராத்துக்கு இறைவனாகணுங்கிற ஆசையோ அக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ நீங்கள் அப்போ சன்னியாசம் எடுங்கன்னா 10 கண்டெய்னரில் எல்லாத்தையும் அடுக்கி போகலாம் அப்படி சொல்லுவீங்க போல இருக்குது. இப்படி நீங்கள் சைனாவெலாம் கடந்து போக வேண்டியதான், எங்கேயாவது இப்படியே போக வேண்டியதான். 1000 வருஷத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறீங்கன்னா உங்கள் புத்தி ரொம்ப உயர்வான புத்தி. புரியுதா? இது என்னது? எல்லா உடம்புலையும் தேகத்துலேயும் தேகியாக இருக்கிறவள், சைத்தன்யமாக இருக்கிறவள். அதுதான் நம்ம அம்பாளுடைய அணுக்கள் நாமன்னு சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? மந்திரம் கிடைக்குதா இப்போ உங்களுக்கு? அப்போ நம்பிக்கை வர. எப்படி இப்படி சொல்கிறாரு? ஆத்மானாலே பெண்ணு தான். பதி ஒரே ஒரு பதி தான், பரமாத்மா பரமேஸ்வரன். பாக்கி எல்லா ஜீவராசிகளும் ஒரே அணு தான். இதுவும் ஒரே அணு தான், ஆனால் தன்னை பிரிச்சிருக்கு. இப்போ லட்டு இருக்குல்ல, லட்டு தன்னை பூந்தியாக பிரிச்சிருக்கு. அதான் விஷயம். ஈஸியாக புரியும். சாப்பாட்டு ஐட்டம்ல அம்பாளுங்கிற லட்டு தன்னை பூந்தியாக பிரித்திருக்கிறாள். புரியுதா? இப்போ புரிஞ்சிருக்குமே, எல்லாம் புரிஞ்சிருக்குமே. அதனால் உடலும் உயிரும் அம்பாள். அது புரிஞ்சுங்க. உடலும் உயிரும் அம்பாள். ஆணில் சொன்னால் விஷ்ணுவும் பிரம்மாவும். அப்போ சிவன் எங்கேயுமே வரலையா? இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். காரண சரீரத்தில் இருப்பார், தோன்ற மாட்டார், சைலண்ட்டாக இருப்பார், யோகத்தில் இருப்பார், தியானத்தில் இருப்பார், அமைதியாக இருப்பார், பேச மாட்டார், லொப 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 லொபன்னு பேச மாட்டார். ஒரு நாளைக்கு ஆட ஆரம்பித்தார்னா எல்லாம் அவ்வளோதான். புரியுதா? நேராக ஆட்டம்தான். சரி. சீதா பகவதி. சீதா யார்? பகவதி, அம்பாள். நேயா அறிவு சக்தி சரஸ்வதி. மூல பிரகிருதி பஞ்சபூதங்கள். சஞ்சிதா என்று கூறப்படுகிறாள். சஞ்சிதா என்று அறியப்படுகிறாள். பிரணவத்வாத். பிரணவத்வாத் பிராணனாக இருக்கிறா. பிராணந்தான் ஓங்காரம். பிராண உபாசனா சில பேர் சொல்லுவாங்க, ஓங்கார உபாசனான்னு சில பேர் சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்று தான். பிராண சரீரம்னாலும் அதே தான், பிரணவ சரீரம்னாலும் அதே தான். இப்போ மண் உடம்பு நம்ம பார்க்குறோம். ஜல உடம்பு ஜட்ஜ்மெண்ட் அப்போ முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஆரம்ப காலத்தில் ஜல உடம்புன்னு ஒன்று இருக்குன்னு. ஜல சரீரம்னா அப்புறம் அக்னி. அதான் வேல் பூஜையில் வருது. அக்னியிலே வடிவம் வருதா வரலையா? போட்டோ பார்த்தீங்களா இல்லையா நேற்று? அப்புறம் வாயுவாக இருக்கிறது தான் ரொம்ப சூக்ஷ்மமான உடம்பு. அதுதான் என்னது? பிரணவ சரீரம். அப்புறம் ஆகாசம். வாயு அப்படி இப்படி பறக்குதில்ல, இதெல்லாம் ஆவியெல்லாம் அப்படி தானே காட்டுவான். ஆவி வாயு ரெண்டெலாம் ஒன்று தானே. ஆவி பறக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. இட்லி இருக்குல்ல, திரும்ப திரும்ப அது நல்லா டக்குன்னு புரியுது பாருங்கள் எல்லாருக்கும். உடனே சிரிக்கிறாங்களா இல்லையா? என்ன அர்த்தம் புரியுது. ஆவின்னா இது பிராண சரீரம்னா புரியல. ஆவி அது ஒன்றும் லைட்டாக பார்த்து. இட்லியில் ஆவி கரெக்ட். வாயு அதான் வாயு, பிரணவம், பிராணன் எல்லாம் ஒன்று தான்.
சீதா பகவதி ஞேயா மூல பிரகிருதி சஞ்சிதா பிரணவத்வாத்வாத் பிரணத்வத்வாத் பிரகிருதி ரீதி அவளை பிரகிருதி என்றும் வதந்தி சொல்கிறார்கள். அது ஒரே பெரிய வதந்திப்பா அப்படிலாம் இல்லைப்பான்னு சொல்கிறான். வதந்தினா சொல்கிறார்கள்னு அர்த்தம். ஆச்சா வதந்தி சொல்லுகிறார்கள். யார்? பிரம்மவாதினோ இது பிரம்மவாதிகள் அவளை இப்படி சொல்கிறார்கள். வருணா நசிங்கிறது தான் வாரணாசி. அதான் 2 நதிகள். அரண்யங்கிறது வனப்பிரசம்னு சொன்னோம்ல, அது எங்கன்னா புறமதிக்கு வான்னு அர்த்தம். உடம்புல வெளியில் காட்டுக்குள்ளே போன அர்த்தம். நீங்கள் காட்டுக்கே போக வேணாம், மொட்டை மாடியிலே இருங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. கொடுக்கறத என்ன கொடுக்குறாங்களோ ஒரு ஜன்னல் மாதிரி வச்சுங்க, அதில் என்ன தள்ளுறாங்களோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு வாயை பொத்திக்கிட்டு தியானம் பண்ணுங்கள். இது நல்லது. இவங்களுக்கெல்லாம் இது ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் இப்படிலாம் ஒன்று இருக்குது, அந்த காலத்தில் இருந்திருக்காங்களா? அதுதான் மேன்மையான வாழ்க்கை. சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, வாழ்நாள் ஃபுல்லாக துக்கத்திலே இருக்கிறதா வாழ்க்கை? சொல்லுங்கள் பார்க்கலாம். பொறுப்புகள்லேருந்து விடுறது இன்பமா, எல்லாத்தையும் பிடிச்சி தலையில் போட்டுக்கிட்டு சிந்திச்சுட்டு கிடக்கிறது இன்பமா? கடமையாக சேஸ் வேணான்னு, கடமையை கட்டாயம் செய்யணும். பிரம்மச்சரியம் இருக்கணும், இல்லறம் போகணும், கிரகஸ்த கடமைகள்லாம் முடிக்கணும். அதுக்கப்புறம் வனப்பிரசத்துக்கு வெளியில் வரணும். எப்படி உள்ளே போகிற? வேகமாக தீவிரமாக போறியா இல்லையா? யார் பேச்சும் கேட்க மாட்டேறிய. எவ்வளோ பிரச்சனை சொன்னாலும் பரவாயில்ல, நான் போகிறேன், எனக்கு போகணும், நான் போகணும், கிரகஸ்தம் போயே தீரணும்னு நிற்கிறோமா இல்லையா? இல்லைன்னா நீங்கள் போக மாட்டீங்க. தள்ளி விட்டாங்களா? நீ போய் இல்லை அந்த பழத்துக்கு முன்னாடி போய் நிற்கிற காத்துக்கிட்டு, பின்னாடி இருக்கிறவன் தள்ளி விடுறான். யார் அந்த பழத்துக்கு முன்னாடி போய் நிற்க சொன்னால்? நீ ஏன் போயிடுற? 12 வயசானாவே என்ன ஆகிடுது, உள்ளே ஒரு மோட்டர் இயங்குது, நீங்களே போகிறீங்க. போய் 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 எங்கெங்கேயோ போய் அதுக்கு கோயிலெலாம் சுற்றுறீங்க, திருவண்ணாமலை கிரிவலம்லாம் வரீங்க, எல்லாம் எனக்கு தெரியாது நினச்சிட்றீங்க. நவகிரகத்தை சுற்றுறீங்க, அப்புறம் விளக்கு எடுத்துக்கிறீங்க, திரி எடுத்துக்கிறீங்க, அவ்வளோ கை கட்டுறீங்க, வாய்ப்பூத்தி மோட்சத்துக்கு என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ இல்லையோ, இல்லறத்துக்குள்ளே நுழையிறதுக்கு அதில் வர அழுகுறீங்க, தவிக்கிறீங்க, ஜாதகம் பார்க்குறீங்க, பரிகாரம் பண்ணுறீங்க, விளக்கு என்னென்ன பண்ணுறீங்க. எதுக்கு? இல்லறத்துக்குள்ளே நுழையிறது. இதுதான் தர்மம். நம்மளுடைய தர்மம் இல்லறம் போயிட்டு தான் வெளியில் வரணும். உள்ளரம் போகிறவன் வெளியில் வரதில்லை, பிளாக் ஹோல் மாதிரி. அது பாதி பேருக்கு மதி கிடையாது, பாதி இருக்கிற மதியும் கெட்டு போயிடும். அப்போ என்ன பண்ணுறது? அவ்வளோதான், அவுட்டு. சரி விடுங்க, மற்றவங்கள குறை சொல்லாதீங்க, எல்லாத்தையும் கடந்து வரணும். அதுதான் சிறப்பு. புரியுதா? விட்டுட்டு ஓடனாலாம் ஜெயிக்க முடியாதுங்க. புரியுதா? இப்போ அரண்யம் வரணும், முக்கியம். அரண்யம் வரணும். எப்படி உள்ள வேகமாக போனியோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் டக்குன்னு வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கடமைகளை ஒன்றா கடமையை பூர்த்தி செய்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாவியை ஒவ்வொரு சாவியாக கூட. இப்போ 10 சாவி வச்சுருக்கேன், எனக்கு தெரியும். அக்கௌண்ட்டே 3 அக்கௌண்ட் வச்சுருக்கேன், எனக்கு தெரியும். பணம் எத்தனை வாட்டி எண்ணி பார்க்குறேன், எப்போ எல்லாம் எண்ணி பார்க்குறேன், எனக்கு தெரியும். அப்புறம் ஜுவல்ஸை தொட்டு பார்க்குறியா, இருக்கா இல்லையா, இன்னும் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கு, இப்படி என்னென்னமோ பண்ணுறேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். புரியுதா? அதெல்லாம் விட்டு தொலை. கர்மன்னு விட்டு தொட்டிங்கன்னா என்னது, மனித நிலை உனக்கு நிரந்தரமாகும். இல்லைன்னா நீ கழுதைய மாடா மறுபடியும் பிறக்க வேண்டியதுதான். அப்புறம் மனித நிலை, இது உபாசனா சித்தியான தேவநிலை. சுஷ்மனா நாடி திறக்கும், தியானத்தில் உதான வாயு பிறக்கும். சுஷ்மனா நாடி திறந்தால் உதான வாயு மேலே எழும்பி பரம்பொருளை அடையும். இது வரைக்கும் இருக்கட்டும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேர் முருகனுக்கரோ. இப்போ சரணாகதினா வாயில் வட சொல்றது.